நம்ம பார்க்க போகிறது டியோவோட ஸ்பெசிஃபிகேஷன். இதுதான் என்னோட நியூ சேனல், இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோ. நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு டியோவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், டியோவோட ஃபியூல் கெப்பாசிட்டி, டியோவோட லக்கேஜ் கெப்பாசிட்டி எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு வந்து சூப்பராக சொல்ல போகிறேன். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து டியோவில் பார்க்க போகிறது வந்து ஸ்டைலிஷான மீட்டர். இந்த மீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 to 110 வரைக்கும் ஸ்பீட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி உங்களுக்கு வந்து ஃபியூல் கெப்பாசிட்டி வந்து 5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் பாசிங் சுவிட்ச், இண்டிகேட்டர் சுவிட்ச், ஆர்என் வித் கீ வந்து 5-in-1 கீ கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த 5-in-1 கீயில் வந்து பார்த்தீங்கன்னா சைட் லாக் ஆஃப் சீட் ஆன். நீங்கள் வந்து டியோவோட நியூ மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா வித் எல்இடி டிஆர்எல் வித் எல்இடி டூம் லேம்ப் வந்து கிளாஸியான லுக்காக இருக்குது. இந்த லுக்கை வந்து நீங்கள் வேறு எந்த வண்டியில் வந்து நீங்கள் பார்க்கவே முடியாது. இந்த வண்டிக்கு வந்து போட்டியாக வந்திருக்க வண்டிகள் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவிஎஸில் விட்ட என்டார்க் 125, அதேமாதிரி அப்ரிலாவில் 150. நீங்கள் இந்த ரெண்டு வண்டியும் வந்து பெருசாக நீங்கள் வந்து அவ்வளோ கவனம் செலுத்த வேணாம். நான் சொல்கிறது நீங்கள் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து மைலேஜ் கெப்பாசிட்டி ப்ளஸ் நீங்கள் பெஸ்ட்டாக எடுக்கணும்னா நீங்கள் டியோவை சூஸ் பண்ணுங்கள். டியோவை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கலர் வேரியண்ட் வந்து 5 கலர் வேரியண்ட் தராங்க. மேட்டே ஆரஞ்ச், மேட்டே ரெட், மேட்டே ப்ளூ, மேட்டே பிளாக்கு. இந்த கலர் வேரியண்ட்டில் வந்து நான் வந்து ரொம்ப லைக் பண்ணது வந்து இந்த கலர் தான். இந்த கலர் நீங்கள் வந்து தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த வந்து மேட்டே ஆரஞ்சு வந்து ரொம்ப லுக்காகவும் ரொம்ப கிளாஸியாகவும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் இருக்கிற காம்பி பிரேக் டெக்னாலஜின்னு வந்து நீங்கள் வந்து என்னங்க வண்டியில் வந்து ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சா ஜாருமே, பேக் பிரேக் பிடிச்சா ஜாருமே, நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் இது வந்து ஒரே வார்த்தையில் வந்து சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக் வந்து அமுக்கும் போது பேக் பிரேக் அப்ளை ஆகாது. நீங்கள் இதை வந்து நீங்கள் பேக் பிரேக் வந்து அனுப்பினீங்கன்னா சடன்லி வந்து ஃப்ரண்ட் பிரேக் நீங்கள் எவ்வளோ அப்ளை கொடுக்குறீங்களோ அவ்வளோ அப்ளைக்கு வந்து பேக் பிரேக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட் பிரேக்கும் உங்களுக்கு வந்து அமுங்கும். அது மூலமாக உங்களுக்கு வந்து ஜாடுறது இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாருங்கள். கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஸ்கூட்டி பெப்பை விட இதுக்கு வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். டயரோட வித்து, வீலோட வித்து எல்லாமே அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து வண்டியோட வந்து இன்ஜின் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 8.5 Nm/m டார்க்கு அட் 1500 RPM. இதில் நீங்கள் வந்து ஸ்மூத்தான ரைடை வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. நீங்கள் லாங் ரைட்லேயும் சரி, இல்லை நீங்கள் சிட்டியில் ஓடுறதா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டான சாய்ஸே உங்களுக்கு வந்து டியோ வந்து கொடுக்கும். நீங்கள் வந்து டியோவில் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நோட்டிஃபை பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து கிளாஸி லுக் வித் வந்து டெயில் ஃபினிஷ்டு இந்த பெயிண்டை தான் நீங்கள் வந்து நல்லா பார்க்கணும். நீங்கள் வந்து அதே மாதிரி வந்து இந்த மேட்டே ஆரஞ்சு வந்து ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஃபினிஷிங்கான ஒரு கலராக, ஒரு ஃபினிஷிங்கான வண்டியாக வந்து உங்களுக்கு வந்து டியோ வந்து தெரியுது. இதுலேயும் வந்து டியோவில் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த வி ஷேப் லைட். எப்படிங்க பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இப்போ வந்து இந்த லைட்டை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரோபோட் மாதிரி லுக்கில் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது போன எடிஷனுக்கும் இந்த எடிஷனுக்கும் வந்து எக்கச்சக்கமான உங்களுக்கு வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. போன எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து ஹாலோஜன் எல்இடிலேயே வந்து ஹாலோஜன் பல்ப்லேயே வந்து கொடுத்துருந்தாங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து வண்டி எடுத்திருக்கேன். இந்த வண்டி வந்து எனக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்க கீலாக் ஸ்பெசிஃபிகேஷனும் ப்ளஸ் சீட் சுவிட்சும் ப்ளஸ் லக்கேஜ் கெப்பாசிட்டியும். நீங்கள் வந்து லக்கேஜ் கெப்பாசிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 21 லிட்டர்ஸ் வந்து லக்கேஜ் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. இந்த 21 லிட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் ஹெல்மெட் ப்ளஸ் 1 வாட்டர் கேன் நீங்கள் வச்சுக்கலாம். இது மூலமாக அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃபியூல் கெப்பாசிட்டி 5 லிட்டர்ஸ் கொடுக்குறாங்க. அதேமாதிரி நான் முன்னாடியே சொல்ல மறந்துட்டேன், இந்த வண்டி வந்து நியூ மாடல். நீங்கள் வந்து நினச்சிருப்பீங்க ஐயோ ஓல்டு மாடலாக சொல்கிறான், இவனுக்கு வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, இது வந்து 2018 மாடலை விட ரொம்ப நல்லா தான் இருக்குது. 2018 மாடலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப டிஸ்லைக் பண்ணிருக்கலாம். ஆனால் 2019 மாடல் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பிரேக்குன்னு ஒரு இது வந்து நியூவாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த ஹேண்ட் பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்கை லாக் பண்ணிட்டு இந்த டில்ட்டை நீங்கள் மேலே இழுத்து விட்டுக்கலாம். இந்த டில்ட்டை நீங்கள் இழுத்து விட்டுக்கிறதுனால நீங்கள் எங்கன்னா சரிவில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த டில்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் பிரேக் வச்சிங்கன்னா டில்ட்டு வந்து கீழே இறங்கிடும். இது வந்து ஒரு நியூவாக ஒரு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வண்டியோட 2 டிஸ்அட்வான்டேஜஸ் மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து லக்கேஜ் கேரியருங்கிறது வந்து வழங்கப்படலை. நீங்கள் வந்து பெரும்பாலும் ஸ்கூட்டி பெப்பு, டிவிஎஸ் சென்டார்க்கு, அதெல்லாம் டிவிஎஸ் வீகோ அந்த மாதிரி வண்டியில் வந்து பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பின்ன இப்போ கேரியர் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து பெருசாக கருதலை. அதேமாதிரி வந்து உங்களுக்கு வந்து 3 பேர் போகிறப்ப இந்த இடத்துல வந்து கால் வைக்கிறதுக்கு ஒரு ஃபுட் ரெஸ்ட் மட்டும் கிடையாது. இந்த ஃபுட் ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸாகவே இருந்திருக்கும்னு நான் சொல்லுவேன்.
சரி, இப்போ வந்து நம்ம அடுத்தது பார்க்க வந்தபோது கம்ஃபர்டபிலிட்டி. உங்களுக்கு வந்து காலுக்கு வந்து எவ்வளோ விட்ஜ் இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். நான் ஆக்சுவலி ஒரு 5 இன்ச்சு ஆள் தான். நீங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கால் வைக்கவும் சௌகரியமாகவும் இருக்கும். நீங்கள் சிட்டியில் ஓட்டவும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இது உள்ள ஓட்டவும் ஹைவேஸில் ஓட்டவும் கரெக்டாக இருக்கும். அதேமாதிரி இந்த வண்டியோட மைலேஜ் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன். இந்த வண்டியோட மைலேஜ் வந்து 55 km/h. நீங்கள் வேணால் வந்து யூடியூப்பில் வச்சு இல்லை கூகுளில் எல்லாம் வேறு இது நெட்வொர்க்ஸில் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து 55 kmpl, அதாவது 1 லிட்டருக்கு 55 kmph உங்களுக்கு வந்து தரக்கூடியது. அதேமாதிரி வந்து நீங்கள் வந்து சிட்டியில் ஓட்டினீங்கன்னா 45 தரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இப்படிக்கு உங்கள் ஸ்மார்ட் கோகுல். இதான் எங்களோட ஃபஸ்ட்டு சேனல், இதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் இது பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களுக்கு பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு மனசு வரதுனா கூட நாங்கள் பரவாயில்ல, நாங்கள் தாராளமாக எடுத்துப்போம். இது நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன சப்போர்ட்டாகவே இருக்கட்டும் நாங்கள் கருதுகிறோம். பாய்.